ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 2.4ல் முதல் கணக்கு பார்க்கலாம். ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம், 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. இப்போ நம்மள்கிட்ட தனி வட்டி கண்டுபிடிக்க கேட்குறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு தேவையான மதிப்புகளை இனி பார்க்கலாம். பாருங்க, ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா அசல்னா பியோட மதிப்பு 35,000. இனிமே சதவீதம், இந்த மாதிரி சதவீதத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா இதை ஆறுன்னு எடுத்துக்கணும். ஆறுனா வட்டி வீதம். அப்புறம் என்னன்னா காலம். இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 ஆண்டுகள். அப்போ இந்த 2 தான் என்னோட மதிப்பு. சரிங்களா? இப்போ நம்ம தனி வட்டியான ஐயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தந்திருக்கதை எழுதிக்கிட்டே இப்போ நம்ம ஐயோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ தனி வட்டியோட ஃபார்முலா எழுதிக்கலாம். தனி வட்டி I is equal to capital P N into R divided by 100. மதிப்பை பிரதியிடலாம். கேபிட்டல் பியோட மதிப்பு 35,000. அப்புறமாட்டு என். ஓகேங்களா? இப்போ இடையில எந்த குறியீடுமே இல்லாட்டா பெருக்கல் அப்படின்னு தான் நீங்கள் எழுதிக்கணும். என்னோட மதிப்பு 2 இன்ட்ரு ஆரோட மதிப்பு 9. சதவீதம் ஒன்றும் போடாண்டாம். டிவைடருக்கு கீழே 100 இருக்கு. இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி இங்கே என்னது இருக்கு? 350 இன்ட்ரு 2 இன்ட்ரு 9. ஓகே, ஃபஸ்ட்டு 350ஐயும் 2ஐயும் பெருக்குங்க. 2ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. அப்புறம் 2ஐயும் 5ஐயும் பெருக்குனா 10. ஈர் 5 10. அப்போ 0 பாக்கி 1. இனி ஈர் 3 6. 6 கூட 1 கூட்டினா 7. அப்புறமாட்ட அந்த 9. இனி இதை பெருக்கிடலாம். ஃபஸ்ட்டு 9ஐயும் 7ஐயும் பெருக்குங்க. 9/7 63. அப்புறமாட்ட அந்த 2 0. இதுதான் நம்மளோட தனி வட்டியோட மதிப்பு. தனி வட்டினாலே ரூபாய் தான். அப்போ நீங்கள் ரூபாயோட குறியீடை எழுதிடணும். எழுதிக்கலாம். தனி வட்டி ஐயோட மதிப்பு என்னது? ரூபாய் 6,300. இவ்வளவுதான் முதல் கணக்கு. ஓகே, இனிமே 2வது கணக்கு பார்க்கலாம். அரவிந்த் என்பவர் ரூபாய் 8,000ஐ ஆகாஷ் என்பவரிடம் இருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியையும் மொத்த தொகையும் காண்க. இங்க நம்ம தனி வட்டியும் கண்டுபிடிக்கணும், மொத்த தொகையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிக்கலாம். ஓகே, பாருங்க, ரூபாய். அப்ப இது வந்து அசல்னா பியோட மதிப்பு. அப்புறமா சதவீதத்தில் கொடுத்தாலே என்னது? ஆரோட மதிப்பு. சரிங்களா? அப்புறமாட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ காலம்னா என்னன்னா ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். அப்போ அந்த 2 தான் என்னோட மதிப்பு. தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ தனி வட்டி கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். தனி வட்டி I is equal to capital P N into R divided by 100. மதிப்பை பிரதியிடலாம். கேபிட்டல் பியோட மதிப்பு 8,000. அப்புறமாட்டு பெருக்கல். என்னோட மதிப்பு 2 பெருக்கல் ஆரோட மதிப்பு 7. அந்த சதவீதம் ஒன்றும் போடாண்டாம். ஓகேங்களா? டிவைடருக்கு கீழே 100. இப்போ பாருங்க, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 80 இன்ட்ரு இங்கே 2 அப்புறமாட்டு 7 இருக்கு. பெருக்கிடலாமா? ஃபர்ஸ்ட் 80 அப்படியே எடுத்து எழுதிருங்க. 7ஐயும் 2ஐயும் பெருக்கலாம். 7 2 14. இனி இந்த 2ஐயும் பெருக்கலாம். 80ஐயும் 14ஐயும் பெருக்க போகிறோம். 4ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. இனி 8 4 32. அப்புறம் 1ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. அடுத்த 8 8 கூட்டலாம். 0 2ஐயும் 0ஐயும் கூட்டினா 2, 8ஐயும் 3ஐயும் கூட்டினா 11. அப்போ என்ன கிடைக்குது? 1,120. தனி வட்டினாலே ரூபாய். அப்போ ரூபாயோட குறியீடை எழுதிடணும். ஓகே, எழுதிக்கிறேன். தனி வட்டி I is equal to ரூபாய் 1,120. இப்போ நம்ம தனி வட்டியோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்கணும்? மொத்த தொகை. எழுதிக்கிறேன். மொத்த தொகைனா A. இதோட ஃபார்முலா என்னன்னா கேபிட்டல் P கூட்டல் I. இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்மளுக்கு மதிப்பு தெரியும். கேபிட்டல் பியோட மதிப்பு என்னது? 8,000. அதை பிரதியிடலாம். 8,000 அப்புறமாட்டு கூட்டல் கேபிட்டல் ஐயோட மதிப்பு என்னது? 1,120. இப்போ இதை 2ஐயும் கூட்டுங்க. 0ஐயும் 0ஐயும் கூட்டினா 0. அப்புறமாட்டு 0ஐயும் 2ஐயும் கூட்டினா 2. இனி 0ஐயும் 1ஐயும் கூட்டினா 1. 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9. தொகைனாலே ரூபாயோட குறியீடு எழுதிடணும். சரிங்களா? இதுதான் மொத்த தொகை. எழுதிக்கிறேன். மொத்த தொகை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 9,120. ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்மளோட 2வது கணக்கு. இனி 3வது கணக்கு பார்க்கலாம். ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக
ரூபாய் 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க. இப்ப நம்ம அசல் கண்டுபிடிக்கணும். அசல்னா பியோட மதிப்பு. சரிங்களா? இங்க ரூபாய் கொடுத்திருக்காங்க, அதனால இதை பீன்னு எடுத்துக்க கூடாது. இது தனி வட்டி. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். தனி வட்டியாக ரூபாய் 21,280. தனி வட்டினா ஐயோட மதிப்பு. அப்ப நம்மளுக்கு இங்க ஐயோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. இனி சதவீதத்துல கொடுத்திருக்கிறது ஆரோட மதிப்பு. ஆரோட மதிப்பு 9.5%. இனி காலம்னா எண்ணுனா எவ்வளவு ஆண்டுகள்னு பாருங்க, 4 ஆண்டுகள். அப்ப 4 தான் எண்ணோட மதிப்பு. ஓகே, தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டே இங்கே நம்ம தனி வட்டி ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். அப்ப எழுதிக்கலாம். தனி வட்டி I is equal to capital P into N into R divided by 100. மதிப்பை பிரதியிடலாம். ஐயோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ ஐக்கு பதில் அந்த மதிப்பை எழுதிக்கலாம். 21,280 is equal to capital P. அதாவது கேபிட்டல் Pனா அசல். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதனால அப்படியே வச்சுக்கலாம். இன்டு என்னோட மதிப்பு என்னது 4. அப்புறமாட்டு ஆரோட மதிப்பு 9.5. இந்த சதவீதம் எழுதாண்டாம். சரிங்களா? இனிமே டிவைடருக்கு கீழே 100. ஓகே, இனிமே இங்க 21,280. இப்போ இங்க வகுத்தல்ல இருக்கக்கூடியது சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா பெருக்கலா மாறிடும். அப்ப பெருக்கல் போட்டுக்கிட்டு அந்த 100 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இங்க நம்ம கேபிட்டல் P தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. இனி இங்க பெருக்கல்ல இருக்கக்கூடியது சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலா மாறிடும். அப்ப டிவைடருக்கு கீழே எழுதிருங்க. 4 × 9.5. இப்போ இந்த 100 4 4 எப்படி கேன்சல் ஆகும்? 1 4 4, 2 4 8, பாக்கி 2. இப்போ இது 20. அப்போ I 4 20. இப்போ இந்த 25 9.5 5 எப்படி கேன்சல் ஆகும்? அப்போ I 5 25. இப்போ இந்த புள்ளியை மறந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஓர் 5 5, பாக்கி 4. இப்போ இது 45. அப்போ 1/5 45. நடுவில் புள்ளி இருக்கு, அதனால இங்கேயும் புள்ளி வச்சிருங்க. இனி இது ரெண்டுமே 19ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த புள்ளியை மறந்துருங்க. ஓர் 19 19. இப்போ புள்ளி இருக்கா, முன்னாடி புள்ளி வச்சிருங்க. அப்புறம் புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிக்கணும். இதுவும் 19ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஓர் 19 19, பாக்கி 2. இப்போ இது 22ஆ மாறிடுமா? திரும்பவும் ஓர் 19 19. இப்போ பாக்கி 3. இப்போ இது 38. இனி ஈர் 19 38. பாக்கி இருக்கக்கூடிய 0வை அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? இதுக்கு மேல நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பேலன்ஸ் என்னது இருக்கு? இங்க 1120 × 5 டிவைடருக்கு கீழே 0.1. அப்புறமாட்டு இந்த சைடு கேபிட்டல் P. இப்போ இந்த புள்ளியை நான் நீக்கணும். ஒரு நம்பருக்கு முன்னாடி தானே புள்ளி இருக்கு. அப்போ நீங்கள் 10ஆல பெருக்குங்க. இங்கே ஒரு 0 இருக்கனால இந்த புள்ளி வெளியே வந்துடும் பெருக்கும் போது. அப்போ இனி இன்னொரு விஷயம், கீழே 10ஆல பெருக்கினீங்கன்னா மறக்காம மேலேயும் 10ஆல பெருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் 1120 10 பெருக்க போறேன். இதை எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 1120 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்புறம் இந்த ஒரு 0 அப்படியே போட்டுருங்க. இனி இங்கே என்னது இருக்கு? 5 டிவைடட் பை இந்த புள்ளி வெளியே போயிடுச்சுன்னா 1. புள்ளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 0 எழுதாண்டா. அந்த பக்கம் P இருக்கு. இப்போ இந்த 2 பெருக்கலாமா? 11,200ஐயும் 5ஐயும் பெருக்கலாம். 5ஐயும் 0ஐயும் பெருக்கினா 0. திரும்பவும் 5ஐயும் 0ஐயும் பெருக்கினா 0. இனி I 2 10. அப்போ 0 பாக்கி 1. அப்புறமாட்டு I 1 5. 5 கூட 1 கூட்டினா 6. திரும்பவும் I 1 5. சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குது? 56,000 எழுதிக்கலாம். 56,000 is equal to P. Pயோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபைனலாக எழுதிக்கலாம். அசல் கேபிட்டல் P is equal to, இங்கே மறக்காம ரூபாயோட குறியீடை எழுதிடணும். ஏன்னா அசல்னா தொகை, அப்போ ரூபாய் சிம்பலை போடணும். எவ்வளவு? 56,000. சரிங்களா? இவ்வளவு தான் 3வது கணக்கு. 4வது கணக்கு பார்க்கலாம். பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 8,500 கடனாக பெற்றார். அதாவது பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியில இருந்து குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்துல, அப்ப இங்க தனிவட்டி கொடுக்கல, தந்திருக்கக்கூடியது அசலோட மதிப்பு. சரிங்களா? 8,500 கடனாக பெற்றிருக்காராம். 3 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவு? 3 ஆண்டுகள் அப்படின்னா என்னோட மதிப்பு 3. சரிங்களா? அவர் கடனை அடைக்கிறதுக்கு எவ்வளவு ரூபா செலுத்தியிருக்காரு? 11,050. அப்போ இது மொத்த தொகை. அதாவது அசலையும் தனி வட்டியையும் கூட்டுனா நம்மளுக்கு மொத்த தொகை கிடைக்கும். அப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் தனி வட்டியை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு மொத்த தொகை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை வச்சு தனி வட்டி கண்டுபிடிக்க போறோம். அப்புறமாட்டு வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். வட்டி வீதம்னா ஆரோட மதிப்பு. ஓகே, தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ மொத்த தொகை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். அதை வச்சுதான் தனி வட்டியை கண்டுபிடிக்க முடியும். அப்போ மொத்த தொகை ஏ, மொத்த தொகைனா ஏ. இதோட ஃபார்முலா கேபிட்டல் P கூட்டல் கேபிட்டல் I.
இப்போ ஏயோட மதிப்பு தெரியுமா? அப்போ அதுக்கு பதில் அதோட மதிப்பு பிரதியிடுங்க. 11,050 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பியோட மதிப்பு 8,500. அப்புறம் கூட்டல் ஐ. இங்கே என்னது இருக்குது? 11,050. இனி ப்ளஸ் 8,500 இங்கே வந்துன்னா மைனஸ் 8,500 மாறிடும். அங்கே இனிமேல் கேபிட்டல் ஐ மட்டும் இருக்கும். அதை தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 11,050 இருந்து 8,500 மைனஸ் பண்ண போகிறோம். 0லேருந்து 0 கழிச்சா 0, 5லேருந்து 0 கழிச்சா 5. இனி இது 10 ஆகிடும், இது நம்மளுக்கு 0 ஆகிடும். 10லேருந்து 5 கழிச்சா 5. இனிமேல் 10லேருந்து 8 கழிச்சா 2. அப்போ என்ன கிடைக்குது? 2,550 கிடைக்குது. இஸ் ஈக்குவல் டு ஐ. ஐனா தனி வட்டி. இப்போ நம்ம தனி வட்டியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், எழுதிக்கலாம். தனி வட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 2,550. தனி வட்டினாலே தொகை, அதனால ரூபாயோட குறியீடை போட்டுறணும். இப்போ ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தனி வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். தனி வட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பி இன்டூ என் இன்டூ ஆர் டிவைடட் பை 100. ஐயோட மதிப்பு என்னது? 2,550 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பியோட மதிப்பு என்னது? 8,500. எழுதிக்கலாம். 8,500 இன்டூ என்னோட மதிப்பு 3 ஆண்டுகள். அப்போ 3 இன்டூ ஆர் தான் வட்டி வீதம், அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். டிவைடருக்கு கீழே 100. இப்போ பாருங்கள், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இங்கே என்னது இருக்குது? 2,550 இஸ் ஈக்குவல் டு இங்கே பாக்கி 85, அப்புறம் 3, அடுத்த ஆர். இனிமேல் 2,550. இப்போ இந்த 2 பெருக்கிடலாமா? ஐ 3 15, அப்போ 5 பாக்கி 1. இனி 8 3 24, 24க்கு கூட 1 கூட்டினா 25, அப்புறமா அந்த 6. இப்போ 6 தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க. இங்கே என்னது இருக்குது? 2,550 இருக்கு. இங்கே 255 பெருக்கல்ல இருக்கு. சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே 255. அங்கே இனி 6 மட்டும் இருக்கும். ஓகே பாருங்க, 255 வாய்ப்பாடுக்கு போகும். ஓர் 255 255. இங்கே அதே மாதிரி தான். ஓர் 255 255. அப்புறம் இந்த 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்போ ஆரோட மதிப்பு என்ன கிடைக்குது? 10. வட்டி வீதம்னாலே சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். வட்டி வீதம் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10%. சரிங்களா? இவ்வளோ தான் 4வது கணக்கு. 5வது கணக்கு பார்க்கலாம். ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 16,500 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 22,935 உயரும்? அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 16,500 இருந்து ரூபாய் 22,935 உயரும், அதை தான் கேட்குறாங்க. எத்தனை ஆண்டுகள்? அப்போ ஆண்டுகள் தான் கண்டுபிடிக்கணும். ஆண்டுகள்னா என்னோட மதிப்பு. சரிங்களா? இப்போ பாருங்க, 5வது கணக்கு சால்வ் பண்ணுறோம். என்னோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஆண்டுனாலே காலம், காலம்னா என்ன. அப்புறமாட்டு இங்கே சதவீதத்தில் கொடுத்துருந்தா அதை 6ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? 6 வந்து என்னது? 13%. அப்புறம் ஒரு தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொகைனாலே பியோட மதிப்பு. பின்னா அசல். அசலோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 16,500. அப்புறமாட்டு தந்திருக்க அசலை விடைக்கும் இன்னொரு தொகை பெரிய தொகையா இருந்துன்னா அது வந்து மொத்த தொகை. சரிங்களா? மொத்த தொகைனா ஏயோட மதிப்பு. ஏயோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 22,935. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஐயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, ஐனா என்னது? தனி வட்டி. நம்மளுக்கு இங்கே ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தெரியும். அப்போ நம்ம வந்து மொத்த தொகை ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஐயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபார்முலா எழுதிக்கிறேன். மொத்த தொகை. மொத்த தொகைனா ஏ. இதோட ஃபார்முலா கேபிட்டல் பி கூட்டல் கேபிட்டல் ஐ. நம்மளுக்கு ஏயோட மதிப்பு தெரியுமா? அதை இங்கே பிரதியிடலாம். 22,935 இஸ் ஈக்குவல் டு பியோட மதிப்பும் தெரியும், 16,500. ஐ தான் கண்டுபிடிக்கணும், அதனால அந்த ஐயை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இங்கே 22,935 அப்படின்னு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் மதிப்பு சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 16,500. இனி அங்கே என்ன மட்டும் தான் இருக்கும்? ஐ மட்டும் இருக்கும். இப்போ கழிச்சிடலாமா? 22,935 இருந்து 16,500 கழிக்க போகிறோம். ஓகே, 5லேருந்து 0 கழிச்சா 5, 3லேருந்து 0 கழிச்சா 3, 9லேருந்து 5 கழிச்சா 4, 22லேருந்து 16 கழிச்சா 6. அப்போ என்ன கிடைக்குது? 6,435. இதுதான் ஐயோட மதிப்பு. ஐனா தனி வட்டி. எழுதிக்கிறேன். தனி வட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு, தனி வட்டினால ரூபாயோட குறியீடு போடணும்.
எவ்வளவு 6435. இப்போ நம்மளுக்கு தனி வட்டியோட மதிப்பு தெரியும். இனி என்ன கண்டுபிடிக்கணும்? எண்ணோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தனி வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். தனி வட்டி I is equal to ஃபார்முலா என்னது? கேபிட்டல் P இன்டூ N இன்டூ R டிவைடட் பை 100. மதிப்பை பிரதியிடலாம். ஐயோட மதிப்பு 6435 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் Pயோட மதிப்பு என்னது? 16500. எழுதிக்கலாம் 16500 இன்டூ என்னோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த ஆரோட மதிப்பு 13. சதவீதம் ஒன்று இங்கே எழுதாண்டா. டிவைடருக்கு கீழே என்னது இருக்கு? 100. இப்போ பாருங்க, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இனி இங்கே 6435 இருக்கு. அப்புறமாட்டு எண் தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே பெருக்கல் இருக்கக்கூடியது சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே எழுதணும். இப்போ பாக்கி இங்கே என்னது இருக்கு? 165 இன்ட்ரூ இங்கே 13. எண்ணை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க. இப்போ பாக்கி இங்கே என்ன இருக்கும்? எண் மட்டும் தான் இருக்கும். இனி கேன்சல் பண்ணலாம். இங்கே லாஸ்ட் 5 இங்கே லாஸ்ட் 5. அப்போ இது 5ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். ஓகே, ஓர் 5 5 பாக்கி 1. இப்போ இது 14. இதில் 5 எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி. ஈர் 5 10. திரும்ப பாக்கி 4. இப்போ இது 43. 43 5 எத்தனை வாட்டி? 8 வாட்டி. 8 5 40. இப்போ இதில் பாக்கி 3. இப்போ இது 35 மாறிடும். அப்போ 7 5 35. இனி இதை 5ஆம் வாய்ப்படி கேன்சல் பண்ணலாம். 3 5 15 பாக்கி 1. இப்போ இது 15. திரும்ப 3 5 15. இனி இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். ஓர் 3 3 ஓர் 3 3. இங்கே 4 3 12. அப்புறம் ஈர் 3 6. இதில் பாக்கி இனிமேல் 2. இப்போ இது 27. அப்போ 9 3 27. இனி இது ரெண்டுமே 11ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். உங்களுக்கு கேன்சல் பண்ண தெரியாட்டா வகுத்துருங்க, சரிங்களா? கீழே இருக்கக்கூடிய 11 வெளியே எழுதிருங்க. மேலே இருக்கக்கூடிய 429 உள்ளே எழுதிருங்க. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 42ல் 11 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி. 4 வாட்டி எழுதுனீங்கன்னா 42 வரைக்கும் பெரிய நம்பர் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து சின்ன நம்பர் தான் வேணும். அப்போ 11ஐயும் 3ஐயும் பெருக்குனா 33. கழிக்கலாம். இது 12 ஆகிடும், இது 3 ஆகிடும். 12ல் 3 கழிச்சா 9. அப்புறம் அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம் 9. இப்போ 99ல் 11 எத்தனை வாட்டி இருக்குது? 9 வாட்டி. 11ஐயும் 9ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 99 தான் கிடைக்கும். கழிச்சா 0ன்னு கிடைக்கும். இப்போ ஈவு என்ன கிடைக்குது? 39. அப்போ 11 ஒரு வாட்டி, இதை கேன்சல் பண்ணா 39 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? அப்புறமாட்டு இது ரெண்டுமே 13ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். ஓர் 13 13 மூ 13 39. அப்ப இதுல பாக்கி என்னது இருக்கு? 3 மட்டும் இருக்கு. அப்ப என்னோட மதிப்பு என்னது? 3 ஆண்டுகள். அப்போ ஃபைனலாக எப்படி எழுதிக்கணும்னா, தேர்ஃபோர் ரூபாய் 22,935 உயர 3 ஆண்டுகள் ஆகும். அவங்க எத்தனை ஆண்டுகள் தானே கேட்டாங்க, அதனால இந்த மாதிரி ஃபைனலாக எழுதிக்கணும். இவ்வளோ தான் 5வது கணக்கு. இனி 6வது கணக்கு பார்க்கலாம். ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 17,800 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 19,936 உயரும்? இதுவும் போன சம் மாதிரி தான். எத்தனை ஆண்டுகள்னு கேட்குறாங்க. அப்போ எத்தனை ஆண்டுகள்னா என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்புறமாட்டு சதவீதத்தில் கொடுத்துருக்கனால அதை 6ன்னு எடுத்துக்கணும். இனிமேல் ஒரு தொகை அப்படின்னு கொடுத்துருக்கனால அது அசல்னா P. அப்புறம் தந்திருக்க தொகையை விடைக்கும் பெரிய தொகையாக இருந்துன்னா அது மொத்த தொகைனா ஏன்னு எடுத்துக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? தனி வட்டியான ஐயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். போன சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். அதுக்கு மொத்த தொகை ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். மொத்த தொகைனா ஏயோட மதிப்பு எங்கே பிரதியிடலாமா? ஏயோட மதிப்பு என்னது? 19,936 இஸ் ஈக்குவல் டு பியோட மதிப்பு 17,800 கூட்டல் ஐ. இனிமே 19,936 ப்ளஸ் மதிப்பு இங்கே வந்துன்னா மைனஸ் மதிப்பாக ஆகிடும். அப்போ மைனஸ் 17,800. அங்கே இனி ஐ மட்டும் இருக்கும். கழிக்கலாமா? 6லேருந்து 0 கழிச்சா 6, 3லேருந்து 0 கழிச்சா 3, 9லேருந்து 8 கழிச்சா 1, இனி 9லேருந்து 7 கழிச்சா 2, 1லேருந்து 1 கழிச்சா 0. முன்னாடி 0னா அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த பக்கம் என்னது இருக்கு? ஐ. இப்போ ஐனா தனி வட்டியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அதை எழுதிக்கலாம். தனி வட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு, தனி வட்டினாலே ரூபாயோட குறியீடு போடணும், 2136. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தனி வட்டி ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். தனி வட்டி ஃபார்முலா என்னன்னா I is equal to capital P into N into R divided by 100. மதிப்பை பிரதியிடலாம். ஐயோட மதிப்பு 2136. இனி கேபிட்டல் பியோட மதிப்பு 17,800 எழுதிக்கலாம். 17,800. அப்புறம் இன்டு என் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த R என்னது? 6%. அப்போ சதவீதம் ஒன்று எழுதாண்டா, 6 மட்டும் எழுதிருங்க. டிவைடருக்கு கீழே 100. இப்போ பாருங்க, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 2136 இருக்கு இஸ் ஈக்குவல் டு, இங்கே என் தான் கண்டுபிடிக்கணும். என்ன மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம். பெருக்கல்ல இருக்கக்கூடியது இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே எழுதணும். இங்கே பாக்கி என்னது இருக்கு? 178. அப்புறமாட்டு 6.
என்ன அப்படியே வச்சுக்கோங்க, அங்கே இனி எண் மட்டும் இருக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 3 6 அப்புறவு 7 3 21. இனி இங்கே 3 ஓர் 3 3. அடுத்த 3 6. இனி இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்படி கேன்சல் பண்ணலாம். ஓர் 2 2 அப்புறமாட்டு 3 2 6 பாக்கி 1. இப்போ இது 11. 11ல் 2 எத்தனை வாட்டி இருக்குது? 5 வாட்டி. I 2 10 பாக்கி இப்போ 1. இப்போ இது 12. இதில் 2 எத்தனை வாட்டி இருக்குது? 6 வாட்டி. 6 2 12. ஓகே, இனிமேல் இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். இங்கே கேன்சல் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, நல்லா தனியாக எழுதிக்கிறேன். இங்கே பாக்கி 356 இருக்குது. டிவைடருக்கு கீழே 178 மட்டும் இருக்குது. ஒன்றுன்னா அது எழுதாண்டாம், சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு என்ன. இப்போ இது ரெண்டையுமே 2ஆம் வாய்ப்படி கேன்சல் பண்ணலாம். இப்போ 17ல் 2 எத்தனை வாட்டி இருக்குது? 8 வாட்டி. 8 2 16 பாக்கி 1. இப்போ இது 18. 18ல் 2 9 வாட்டி. 9 2 18. இனி ஓர் 2 2 பாக்கி 1. இப்போ இது 15. 15ல் 2 எத்தனை வாட்டி இருக்குது? 7 வாட்டி. 7 2 14 பாக்கி 1. இப்போ 16. 16ல் 2 8 வாட்டி. 8 2 16. இனி இது ரெண்டும் 89வது வாய்ப்படி கேன்சல் ஆகும். ஓர் 89 89 ஈர் 89 178. நீங்கள் 89 2 வாட்டி எழுதி கூட்டினீங்கன்னா 178 தான் கிடைக்கும். இப்போ பாக்கி என்னது இருக்குது? 2. அப்போ என்னோட மதிப்பு என்ன கிடைக்குது? 2 ஆண்டுகள். நம்மளுக்கு இங்கே பாக்கி 2 தான் இருக்குது, அதுதான் என்னோட மதிப்பு. இனி இதோட ஆன்சரை எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. தேர்ஃபோர் ரூபாய் 19,936 உயர 2 ஆண்டுகள் ஆகும். எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருந்தாங்க, அதனால இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, இவ்வளவுதான் 6வது கணக்கு. 7வது கணக்கு பார்க்கலாம். கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 55,560 ஆக இருந்தது எனில் வட்டி வீதம் காண்க. வட்டி வீதம் அப்படின்னா என்னது? ஆர். நம்ம இங்க ஆரோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? அசல் கொடுத்துருக்காங்க. அசல்னா பி. பியோட மதிப்பு ரூபாய் 48,000. அப்புறம் என்னன்னா ஆண்டு. இங்க வந்து மாதத்துல கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகள் 3 மாத காலம். அப்ப நான் இதை எப்படி மாத்தணும்? ஃபர்ஸ்ட் ஆண்டாக மாத்தணும். 2 ஆண்டுகள் முழுதான் இங்க எழுதிருங்க. அப்புறவு 3 மாதம்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலா எத்தனை மாதம் உண்டு? 12 மாதம். அதுல 3 மாதம். அப்ப அதை மேல எழுதிருங்க. இப்ப இதை கேன்சல் பண்ணலாம். ஒரு 3 3 நான் 3 12. 3ஆம் வாய்ப்படி கேன்சல் பண்ணியிருக்கோம். இனி பாக்கி 2, மேலே என்னதற்கு 1, கீழே என்னதற்கு 4. இப்போ இது கலப்பு பின்னமா இருக்கு, அதை மாற்றணும். கீழே இருக்கதையும் மேலே இருக்கதையும் பெருக்கணும், சரிங்களா? நான் 2 8. கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு கூட மேலே இருக்கதை கூட்டணும். அப்போ நான் 2 8, 8 கூட 1 கூட்டினா 9. டிவைடருக்கு கீழே என்னதற்கு 4. அப்போ என்னோட மதிப்பு என்னது? 9 டிவைடட் பை 4 ஆண்டுகள். இப்போ இதை ஆண்டுகளா மாத்திட்டோம், சரிங்களா? இனி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தொகை. மொத்த தொகைனா ஏயோட மதிப்பு, அதை எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 55,560 ரூபாய். 55,560, சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னா தனி வட்டியான ஐயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கு மொத்த தொகை ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். எழுதிக்கிறேன். மொத்த தொகை. மொத்த தொகைனா ஏ. ஃபார்முலா என்னது? பி கூட்டல் ஐ. நம்மளுக்கு ஏயோட மதிப்பு தெரியும், 55,560 இஸ் ஈக்குவல் டு பியோட மதிப்பும் தெரியும், 48,000. அப்புறமாட்டு கூட்டல் ஐ தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். இனி இங்கே பாருங்க, 55,560 ப்ளஸ் மதிப்பு இங்கே வந்துன்னா மைனஸ், அப்போ மைனஸ் 48,000. அப்புறமாட்டு அங்கே ஐ மட்டும் இருக்கும், அப்படியே வச்சுக்கலாம். கழிக்கலாம். 0லேருந்து 0 கழிச்சா 0. இனி 6லேருந்து 0 கழிச்சா 6 தான். அப்புறமாட்டு 5லேருந்து 0 கழிச்சா 5. இனி 55லேருந்து 48 கழிச்சா என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு ஐ. அப்போ எழுதிடலாம். தனி வட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 7,560. இப்போ நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இனி வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தனி வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். தனி வட்டி ஃபார்முலா என்னது? ஐ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பி இன்டூ என் இன்டூ ஆர் டிவைடட் பை 100. மதிப்பை பிரதியிடலாம். ஐயோட மதிப்பு 7,560 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பியோட மதிப்பு என்னது? 48,000. அப்போ 48,000 இன்டூ என்னோட மதிப்பு என்னது? 9 டிவைடட் பை 4 ஆண்டுகள். எழுதிக்கலாம். 9 டிவைடட் பை 4 இன்டூ ஆர். அதான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். டிவைடருக்கு கீழே என்னது இருக்கு? 100. இப்போ கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே கீழே 4 இருக்கு. அப்போ இந்த 4ஐயும் இதையும் கேன்சல் பண்ணலாம். 4ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? ஒரு 4 4,
ஒரு 4 4, ஈர் 4 8, பாக்கி இருக்கக்கூடிய 3 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி இங்கே 2 0, இங்கே உள்ள 2 0 கேன்சல் ஆகிடும். இனி இங்கே 7560 இருக்கு. 6 தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம். பெருக்கல்ல இருக்கக்கூடியது இங்கே வந்துன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை இங்கே பாக்கி 120 இருக்கு. அப்புறம் பெருக்கல் இங்கே பாக்கி 9 இருக்கு. அங்கே இனிமே 6 மட்டும் அப்படியே இருக்கும். ஓகே, இதை கேன்சல் பண்ணலாம். இந்த 0 கேன்சல் ஆகிடும். இனி இது ரெண்டுமே 2ஆ வாய்ப்பாடு போகும். 6 2 12, 3 2 6, பாக்கி 1. இப்போ இது 15 மாறிடுமா? 15ல் 2 எத்தனை வாட்டி இருக்கு? 7 வாட்டி. 7 2 14, திரும்ப பாக்கி 1. இப்போ இது 16. 16ல் 2 8 வாட்டி இருக்கு. 8 2 16, திரும்பவும் 2ஆ வாய்ப்பாடு போகும். 3 2 6, இங்கே 1 2 2, பாக்கி 1. இப்போ இது 17. 17ல் 2 8 வாட்டி இருக்கு. 8 2 16, திரும்ப பாக்கி 1. இப்போ இது 18. 18ல் 2 9 வாட்டி இருக்கு. 9 2 18. இனி இது ரெண்டுமே 3ஆ வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 3 3, 6 3 18, அடுத்த 3 9. இனி பாருங்க, இங்கே 63, இங்கே 9. இது ரெண்டும் 9ஆ வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 9 9, அடுத்த 7 9 63. ஓகே, இப்போ பாக்கி என்னது இருக்கு? 7 மட்டும் இருக்கு. அப்போ ஆரோட மதிப்பு என்ன கிடைக்குது? 7. வட்டி வீதம்னாலே சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். வட்டி வீதம் R is equal to 7%. இவ்வளோ தான் 7வது கணக்கு. 8வது கணக்கு பார்க்கலாம். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனிவட்டி வீதத்தில் தொகை 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? தனிவட்டி வீதத்தில் தொகை. தனிவட்டியும் அசலும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. அப்போ தனிவட்டி வீதத்தில் தொகை அப்படின்னா தந்திருக்கக்கூடியது மொத்த தொகை. மொத்த தொகைனா ஏயோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. கொடுத்துக்கிட்டு அந்த தொகைனா அசல்னா பியோட மதிப்பு கேட்குறாங்க. ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இனிமே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 3 ஆண்டுகள். ஆண்டுகள்னா என்னோட மதிப்பு. சதவீதத்தில் கொடுத்துருக்கிறது R. அடுத்த ஏயும் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் அசல் கண்டுபிடிக்கணும்னா தனிவட்டியும் கண்டுபிடிக்கணும். தனிவட்டி கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, மதிப்பை பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு 17,000. அப்புறவு பி தெரியாது, கூட்டல் ஐயோட மதிப்பும் தெரியாது. பியும் தெரியாது, ஐயும் தெரியாது. அப்போ இங்கே தனிவட்டி ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். தனிவட்டி ஃபார்முலா என்னது? I is equal to P into N into R divided by 100. இப்போ நான் இந்த ஐக்கு பதில் P into N into R divided by 100 எழுதிக்கலாமா? எழுதிக்கிறேன் பாருங்க. P into N into R divided by 100. நீங்கள் என்னது இருக்கு? 17,000. அப்புறமாட்டு இங்கேயும் P இருக்கு, இங்கேயும் P இருக்கு. அப்போ பொதுவாக Pயை வெளியே எடுத்துடலாம். P வெளியே போயிடுச்சுன்னா இங்கே எதுவுமே இருக்காது. எதுவும் இல்லாட்டா 1ன்னு எழுதிக்கோங்க. கூட்டல் இங்கேருந்து P வெளியே போயிடுச்சுன்னா பாக்கி N into R divided by 100 மட்டும் இருக்கும். வேணா இதை உள்ள கொண்டு பெருக்குங்க. பியையும் 1ஐயும் பெருக்குனா P கரெக்டாக வந்துடுச்சா? 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். இனி பியையும் N into Rஐயும் பெருக்குங்க. P into NR தான் கிடைக்கும். அப்போ பியை நம்ம பொதுவாக வெளியே எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. இனிமே 17,000. அப்புறவு P இருக்கு இன்டு 1 கூட்டல் மதிப்பை பிரதியிடலாம். என்னோட மதிப்பு 3. அப்போ எழுதிக்கிறேன். இன்டு ஆரோட மதிப்பு 12. சதவீதம் 1 எழுதாண்டாம், 12 மட்டும் எழுதிருங்க. டிவைடருக்கு கீழே 100. அப்புறமாட்டு 17,000 இஸ் ஈக்குவல் டு P இன்டு இங்கே டிவைடருக்கு கீழே எதுவுமே இல்லை. அப்போ இந்த 100ஐயும் 1ஐயும் மட்டும் பெருக்கினாலே போதும். 100ஐயும் 1ஐயும் பெருக்குனா 100 தான். 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான். கூட்டல் இனி இதை 2ஐயும் பெருக்குங்க. 3 2 6, அப்புறம் 1 3 3, அப்போ 36ன்னு கிடைக்குது. டிவைடருக்கு கீழே 100 மட்டும் இருக்குது. சரிங்களா? இனி இங்கே 17,000. அப்புறவு P இன்டு 100ஐயும் 36ஐயும் கூட்டினா 136. டிவைடருக்கு கீழே 100. ஓகே, இனிமேல் 17,000. இப்போ பாருங்க, இங்கே இது பெருக்கல்ல இருக்கு. பின்னத்தில் இருக்கக்கூடியது பெருக்கல்ல இருக்கு. சமத்துக இந்த பக்கம் வந்துன்னா தலைகீழ கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னமா இருந்துன்னா அதை சமத்துக இந்த பக்கம் கொண்டு போகும்போது தலைகீழ எழுதணும். அப்போ பெருக்கல் கீழே என்னது இருக்கு? 100. அப்புறமாட்டு மேலே இருக்கிறது கீழே வந்துடும் 136. அங்கே இனிமேல் P மட்டும் அப்படியே இருக்கும். இனிமேல் 2ஆவை எப்படி கேன்சல் பண்ணலாம்? 6 2 12, பாக்கி 1. இப்போ இது 16. 16ல் 2 8 வாட்டி இருக்கு. 8 2 16. இனி இங்கே I 2 10, பாக்கி இருக்கக்கூடிய 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் 2ஆ வாய்ப்பாடு போகும். 3 2 6, 4 2 8. இங்கே E 2 4, பாக்கி 1. இப்போ இது 10. அப்போ I 2 10. இனி இது ரெண்டுமே 17ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஈர் 17 34. இனி இங்கே ஓர் 17 17. பாக்கி இருக்கக்கூடிய 3 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு போகும். ஓர் 2 2, I 2 10, பாக்கி இருக்கக்கூடிய 2 0. சரிங்களா? இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 500 25. 500 நடுவில் பெருக்கல் இருக்கு. பெருக்கல் 25, அந்த பக்கம் P இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கிட்டாலே போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் 25ஐயும் 5ஐயும் பெருக்க போறேன். 25 5.
ஐ 5 25, அப்போ 5 பாக்கி 2 ஐ 2 10, 10ஓட 2 கூட்டினா 12, அப்போ 125ன்னு கிடைக்குது. அடுத்து இந்த 2 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இஸ் ஈக்குவல் டு பி. இப்போ பியோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். எழுதிக்கலாம். பின்னா அசல், அசல் பி இஸ் ஈக்குவல் டு, அசல்னாலே ரூபாயோட குறியீடு எழுதிடணும். ரூபாய் 12,500. பார்த்தீங்களா, ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் 8வது கணக்கு. இனி 1 மார்க் பார்க்கலாம். 9வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4,500 அசலுக்கு மொத்த தொகை ரூபாய் 5,000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி. இப்போ நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இங்கே அசலோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அசல்னா பி, அப்புறம் மொத்த தொகைனா ஏ. இந்த 2 மதிப்பும் கொடுத்துருக்கனால நான் மொத்த தொகை ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தனி வட்டியோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறேன். ஃபார்முலா என்னன்னா, மொத்த தொகை ஏ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பி கூட்டல் கேபிட்டல் ஐ. நம்மளுக்கு ஏயோட மதிப்பு என்னது 5,000, அதை எழுதிருங்க. அதுக்கப்புறம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பியோட மதிப்பு 4,500 கூட்டல் ஐனா தனி வட்டி, அதை தான் கண்டுபிடிக்கணும். அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 5,000 இருக்கு. அடுத்த ப்ளஸ் வேல்யூ இங்கே வந்துன்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் 4,500. இனி அங்கே ஐ மட்டும்தான் இருக்கும். ஓகே, 5,000 இருந்து 4,500 கழிச்சா 500ன்னு கிடைக்கும். இதுதான் என்னது தனி வட்டியோட மதிப்பு. தனி வட்டினால ரூபாயோட குறியீடு எழுதிடணும். அப்போ இது எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் 1 ரூபாய் 500. இதுதான் இதோட ஆன்சர். இனிமே 10வது கணக்கு. பின்வருவனவற்றில் எது ரூபாய் 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனி வட்டி ஆகும்? இங்கே நம்ம தனி வட்டி தான் கண்டுபிடிக்க போறோம். நம்மளுக்கு இங்க அசல் கொடுத்துருக்காங்க. அசல்னா பியோட மதிப்பு. அப்புறம் சதவீதம் கொடுத்துருக்காங்க. இனி காலம்னா எண்ணுனா என்னது ஆண்டு. இங்க ஓராண்டு, ஒரு ஆண்டு. சரிங்களா, இவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்கனால நம்ம இங்க தனி வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபார்முலா என்னன்னா I is equal to P into N into R divided by 100. நம்ம I தான் கண்டுபிடிக்கணும். இங்க Pனா அசல். பாருங்க, அசலோட மதிப்பு என்னது 1000. அப்ப 1000ன்னு பிரதியிடலாம். அப்புறம் இன்டு என்னன்னா என்னன்னா ஆண்டு, ஓராண்டு, ஒரு ஆண்டு. அப்போ 1ன்னு எழுதிக்கலாம். இன்டு ஆர்னா வட்டி வீதம், அதாவது சதவீதத்துல கொடுத்துருக்குது. பாருங்க 10%. அப்ப எழுதிக்கலாம் 10%. 1 எழுதாண்டா. டிவைடருக்கு கீழே 100 இருக்கு. இப்போ கேன்சல் பண்ணலாமா? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 10 இன்டு 1 இன்டு 10. டிவைடருக்கு கீழே 1னா எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, பெருக்குங்க. 10 1 பெருக்குனா 10, 10 கூட 10 பெருக்குனா 100ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் தனி வட்டியான ஐயோட மதிப்பு. அப்போ ரூபாய் 100. அது எங்க இருக்குன்னு பாருங்க. ரூபாய் 100ன்னு இருக்கு. அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். இனி 11வது கொஸ்டின். பின்வரும் வட்டி வீதத்தில் எது ரூபாய் 2,000 அசலுக்கு ஓராண்டுக்கு ரூபாய் 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? அதாவது நம்மளுக்கு இங்க ஆப்ஷன்ல சதவீதத்துல கொடுத்துருக்காங்க. சதவீதத்துல கொடுத்திருந்தாலே அது என்னது? வட்டி வீதம், ஆரோட மதிப்பு. அதை தான் கண்டுபிடிக்கணும். இங்க அசலோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆண்டு, ஓராண்டு கொடுத்துருக்காங்க. என்னோட மதிப்பு அப்போ 1. இனி தனி வட்டியோட மதிப்பும் கொடுத்துட்டாங்க. ரூபாய் 200 தனி வட்டியாக. அப்ப தனி வட்டினா ஐயோட மதிப்பு 200. ஓகே, இங்கே நம்ம தனி வட்டி ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஃபார்முலா என்னன்னா I is equal to P into N into R divided by 100. தனி வட்டியோட மதிப்பு 200ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஐயோட மதிப்பு 200 is equal to P. Pனா அசல். அசல் என்னது 2,000. அப்ப 2,000ன்னு எழுதிக்கலாம். அப்புறமாட்டு என்னன்னா காலம், ஓராண்டு. அப்போ 1ன்னு எழுதிக்கணும். இனி ஆர், அதான் கண்டுபிடிக்கணும். அப்படியே வச்சுக்கலாம். டிவைடருக்கு கீழே 100. இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இனி இங்க 200ன்னு இருக்கு. இனி ஆர் தானே கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துடலாம். இங்க எல்லாமே பெருக்கல்ல இருக்கு. சமத்துக்கு எந்த பக்கம் வந்துன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்ப இங்க பாக்கி 20 இருக்கு. அப்புறம் மட்டும் 1 இருக்கு. இனி அங்க ஆர் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். இனிமே கேன்சல் பண்ணலாமா? 2ஆம் வாய்ப்பாடுக்கு ஓ 2 2 ஓ 2 2. பாக்கி இருக்கக்கூடிய இந்த 0வை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்ப நம்மளுக்கு இப்போ பேலன்ஸ் என்னது இருக்கு? 10 மட்டும் இருக்கும். சரிங்களா, டிவைடருக்கு கீழே 1ன்னா அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆர்னா வட்டி வீதம். அப்ப சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது? 10%. அது எங்க இருக்குன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட். அப்ப இதுதான் இதோட ஆன்சர். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.